பிரஷர் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கண்ட்ரோல் கரெக்டா தான் இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ண போறாங்க. ஆனா ஸ்டீரிங்க கண்ட்ரோல் பண்றது ஸ்டூபிடா இருந்தா கார் எப்படிங்க கண்ட்ரோலா இருக்கும்? பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்சிதான் உடையும். சரி, காருக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குல்ல. அடிக்கடி இந்த மாதிரி ஜம்ப் பண்றதுனால இன்னொரு சைடு எஃபெக்டும் இருக்கு. அது என்ன சொல்றேங்க? டயரோடைய பேலன்ஸ் காலி ஆயிடும். கார் சஸ்பென்ஷன்ல விழற மொத்த பிரஷரும் காருக்கு கொடுக்கற இந்த பவுன்ஸால கார் டயர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறது இல்ல. நீங்க ஃபன் பாக்குறதுக்காக என் உயிரை எடுக்கிறீங்களடான்னு கேக்கும். இவர் பவுன்சிங்கோட வேற லெவலுக்கு போறாரு. அதான் காரும் வேற லெவல்ல லேண்ட் ஆகுது. பாத்தீங்களா, காரு மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்குங்க. பாவம். முன்பகுதி காத்துல இருக்கும்போது டிரைவர் ரியர் வீல்ல ஒரு டர்னிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல சென்டர் ஆஃப் மாஸ் பின்னாடி போனதால மத்த வேலைகளை கிராவிட்டி கணக்கச்சிதமா பண்ணிருச்சுங்க. உங்க பவுன்சிங்க்கு இன்னைக்கோட வைக்கிறண்டா ஒரு பெரிய எண்டிங். இப்படி தொடர்ந்து பவுன்ஸ் பண்றதுனால அதிகப்படியான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி எனர்ஜியால அதிகப்படியான ஹீட்டும் கிரியேட் ஆகுது. அப்புறம் இந்த ஹீட் ஏதாவது ஃபிளேமபிள் லிக்விடோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹைட்ராலிக் ஆயிலோட. லோ ரைடர்ஸ் உடைய டிக்கில தீபாவளியே வராம வான வெடிக்க நடக்குங்க. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. இதையும் என்ஜாய் பண்றீங்களா ஜி?